அப்பவே பேசாம மாமாவே இந்த வேப்பில திருவிழாவை பண்ண வச்சிருக்கலாம்ல. கடைசியில எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? அம்மனோட கோவத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம். துர்கா, நான் வேணும் நான் பண்ண. நம்ம ஊரும் நம்ம ஊர் மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சதை விட நான் வேற என்ன தப்பு செஞ்ச துர்கா? வருஷம் வருஷம் நீ தானே வேப்பில திருவிழாவை நடத்துவ. உன்னை வச்சு நடத்தி தரேன்னு தானே நானும் அந்த மாசாணி அம்மனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் என்னோட சத்தியத்தை தானே காப்பாத்தினேன். அது எப்படி துர்கா தப்பாகும்? அது எப்படி சாமி குத்தமாகும்? சாமி குத்தோன்னு நாம சொல்லலையே, அந்த சாமியை தானே வந்து சொல்லிருக்கு. அப்படின்னா வேப்பில திருவிழா நடக்கிறது அந்த அம்மனுக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம். துர்கா, இத்தனை வருஷமா பிடிச்சிருந்த அம்மனுக்கு இந்த வருஷம் மட்டும் ஏன் பிடிக்காம போகும்? அப்ப இந்த ஊருக்காரவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது குத்தமாயிடுச்சு என்னமோ. துர்கா, நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? சரி துர்கா, நீ சொல்றபடியே வச்சுக்கிட்டாலும் நீ என்ன தப்பு பண்ண? நீ தப்பு பண்ணிட்டா ஜெயிலுக்கு போன. ஒண்ணுமே செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த. நியாயமா பார்த்தா உன்னையே நம்பிக்கிட்டு இருக்க எங்களுக்கு ஏன் இவ்வளவு சோதனை கொடுக்கறேன்னு நாம தான் அந்த மாசாணி அம்மன் கிட்ட கேள்வி கேட்கணும். இது ஒரு போதும் குத்தம் ஆகாது துர்கா. இதுல வேற ஏதோ சதி இருக்கு. வேற என்ன சதி இருக்க முடியும்? அது உன் சக்தியால கண்டுபிடிக்க முடியாதா? கோவில் நடைய சாத்துறதுக்கு அப்புறம் நான் கஷ்டப்பட்டு எனக்கு கிடைச்ச சக்தி எல்லாமே இப்போ என்ன விட்டு போயிடுச்சு துர்கா. கோவில் வேப்பில திருவிழாவை மாமாவே நடத்திருந்தா இந்த பிரச்சனை எதுவும் வந்திருக்காதுன்னு எனக்கு தோணுது கௌரி. துர்கா, திரும்ப திரும்ப அதே பிரச்சனைக்கு வராத. வேற யாராலையும் இத பண்ண முடியாது. நீ தான் விரதம் இருந்து வேண்டிக்கிட்டு இத பண்ணணும்னு சொன்னல, அப்புறம் ஏன் நீ திரும்ப திரும்ப அதே பிரச்சனைக்கு வர துர்கா? அப்ப ஏன் இன்னைக்கு அம்மாவோட முகம் தெரியுது? இதுக்கு உன்கிட்டே பதில் இல்ல கௌரி. எல்லாரும் முன்னாடியும் கொலைகாரங்க யாருன்னு நீ காட்டும் போது அம்மன் முகம் தானே தெரிஞ்சது. துர்கா, அதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. நீயும் நானும் 1000 பேசலாம், ஆனா ஊர் மக்கள் முன்னாடி அந்த அம்மன் நான் தான் உசுர காவு வாங்கினேன்னு ஒத்துக்கிட்ட மாதிரி தானே இருந்தது. நான் வேப்பில திருவிழாவை எடுத்து நடத்த போற நேரம் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு இந்த ஊர் மக்கள் பேசுறதுலாம் நியாயமா தானே இருக்கு. கடவுள் கடவுள்னு நம்ம கும்பிடுறோமே, அப்ப அந்த கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மாதான் இருக்கா? மாசாணி அம்மனை நினைச்சு நான் விரதம் இருந்து யாகம் பண்ண. கடைசியில அது அம்மன் முகத்தை காட்டும்னு நான் நினைச்சே பார்க்கல. துர்கா, இதுல வேற ஏதோ சதி நடந்திருக்கு. இத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இங்க பாரு, நான் சொல்றது கேளு. இந்த திருவிழாவை நீ தான் நடத்தணும். இது வரைக்கும் நான் உனக்கு ஏதாவது தப்போ இல்ல கெடுதலோ பண்ணிருக்கேனா சொல்லு. என்னோட விஷயத்துல நீ மாத்தி பண்ணிட்டேன்னு நான் நினைக்கல கௌரி. ஆனா இந்த ஊர் மக்கள் எல்லாரும் உன் மேல பழிய போட்டு கோவப்படும் போது எனக்கு மனசு தாங்கல கௌரி. இதே ஊர்ல அம்மனோட குழந்தையா நீ சொன்ன எவ்வளவோ விஷயம் நடந்திருக்கு. இந்த ஊர் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீ ஓடி வருவ. உனக்காக இல்லைனாலும் இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நீ வாழ்ந்திருக்க. ஆனா இதை யாருமே நினைச்சே பார்க்கலையே கௌரி. ஒவ்வொருத்தரும் கல்ல விட்டு எறிகிற மாதிரி எல்லாரும் உன் மேலதானே தப்புன்னு சொன்னாங்க. கடைசியில நம்ம கும்பிடுற அந்த மாசாணி அம்மாவும் நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாலே கௌரி. இங்க பாரு துர்கா, எல்லாமே சரியா வரும். வேதவல்லி அம்மா சொன்ன மாதிரி இது எல்லாமே வினை பயன் விதி பயன். ஆனா எல்லாரும் நம்மள புரிஞ்சுக்கிற நாளும் நேரமும் கட்டாயம் வரும். இது எல்லாத்துக்குமே முடிவு கட்டியே ஆகணும். எப்பவுமே கலகம் பிறந்தாதான் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் துர்கா. நீ அழாத. கௌரி, இப்போ ஜமீன் குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் எனக்கு கெட்ட பேரு, ஊர் மக்கள் கிட்ட உனக்கு கெட்ட பேரு. எப்படி கௌரி இந்த சூழ்நிலையை நம்ம கடக்க போறோம்? துர்கா, எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இது ஒன்னும் இல்ல, நீ கவலைப்படாத. கோவில் நடையே சாத்தி இருந்தாலும் நம்ம மாசாணி ஆத்தா குடி இருக்கா. அவன் நமக்காக எப்படியாவது நல்ல வழி காமிச்சிருவா. சரியா? சரி, வா போலாம்.